அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நம்முடைய தேவன் யுத்தத்திலே வல்லவர். நீங்க யாத்திராகமம் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல அங்க மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா பாருங்களேன், 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப இன்னைக்கு நானும் இதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்ப உங்களோட பார்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, ஒண்ணுமே இல்லை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். அதனாலதான் வசனம் போட்டிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப நீங்கள் சும்மா இருப்பீர்கள், சும்மா இருப்பீர்கள். நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்ப இந்த தேவன் யுத்தத்திலே வல்லவர். அப்ப ஒரு கண்ட்ரி, ஒரு தேசத்துடைய பலன் அந்த ராணுவ படை தான் இல்லையா? அப்ப ராணுவ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, முப்படை இருக்கு நமக்கு. அப்ப இந்த முப்படை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டு ஏவுகணைகள், அட்வான்ஸ்டா என்னென்ன வெப்பன் இருக்கு, இதான் வச்சு தேசத்தின் பாதுகாப்பை நாம் சொல்லுகிறோம். ஆனால் வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளோ பெரிய டெக்னாலஜியை வச்சு உங்களை ட்ராப் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை கவிழ்த்து போட வேண்டும் என்று பிசாசு எண்ணினாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட யுத்தங்கள் வந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பார்வோன், அவன் ரதங்கள், குதிரைகள், அவன் சேனை, அதான் அவனோட பவர், ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டார். நோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். தெய்வன் யுத்தத்திலே வல்லவர். நீங்க அதை தியானித்துட்டே இருங்க, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர்ன்றத. நீங்க யாத்திராகமம் 15 நீங்க படிச்சு பாருங்களேன், ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சார், பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் தான் இருக்கும், அமிழ்த்து போட்டார், கவிழ்த்து போட்டார் அப்படின்னு நிறைய இருக்கு பாருங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணிடுறாருங்க, நீங்க சும்மா இருந்து ஆண்டவர் செய்யறத பாருங்க, உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க ஒண்ணுமே செய்யாம உங்களுடைய அற்புதம் உங்களை தேடி வரும். நீங்க ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர் என்பதை மட்டும் தியானித்து அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்ற விசுவாசத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். உங்கள் நன்மை உங்களை தேடி வரும், உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.